ஹே பிளான் ஃபேம், வெல்கம் பேக் டு எய்திங் ஜர்னி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. இஃப் யூ ஆர் நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அண்ட் வெல்கம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். ஒரு சில நியூ பிளான்ஸ் தான் இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா நான் அதை அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் எப்படி நான் பால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ஸோ எப்படி எந்த மாதிரி பாட்ஸ் அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன், ஸோ பாட்டிங் மிக்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பாட்டிங் மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் கோகோ பீட்டு, கோகோ சிப்ஸு, யூஸ்வலாக நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதே பாட்டிங் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கோகோ பீட்டோட கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளோட சிங்கோனியம் ஃப்ரோஸ்டட் ஹார்ட் கூட சொல்லுவாங்க இதை, இல்லைன்னா சிங்கோனியம் ஜியாபென்ஸ். ஸோ இதான் இதோட சயின்டிஃபிக் நேம். ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு பிளான்ட்டுங்க, இது ரொம்ப ரேர் பிளான்ட்டு. ஓகே, ஸோ இதுக்கு நல்லாவே ரூட் சிஸ்டம் நல்லா இருக்குது. ஸோ நல்ல லாங் ரூட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது டெரகோட்டா பாட் தான். ஸோ ஆஸ் யூ நோ, டெரகோட்டா வந்து நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணும், அதே மாதிரி தண்ணி தேங்கி நிற்காது. ஸோ ஏதாவது வாட்ரு இருந்தால் கூட அது நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ நார்மலாக அதனால தான் இந்த டெரகோட்டா வந்து நல்லா கூலிங்காக இருக்கும், உங்களுக்கு தெரியும். என் பக்கத்தில் என்னோடய மான்ஸ்ட்ரா அந்த பாட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, ஒயிட் லேயராக ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து அது கூலிங் அது வந்து உள்ள மாய்ஸ்டாக இருந்தால் இந்த மாதிரி தான் வெளியே வந்து ஒரு மாதிரி ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரையாக இருந்தால் அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். ஸோ இப்போதைக்கு அதில் கொஞ்சம் நல்லா மாய்ஸ்ட் கண்டென்ட் இருக்குது. ஓகே, நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த கோகோ கொயர் மோஸ்போல் தான். ஸோ இதில் நல்லா வளரும். சிங்கோனியமில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். சிங்கோனியம்கிட்ட லீஃப் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக இதில் இப்படி இருக்காது. ஸோ இது ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஃப்ரோஸ்டட் ஹார்ட்டுன்னு பேர். ஸோ நல்ல ஒரு ரேரான ஒரு பிளான்ட்டு, ஒரு எக்ஸாட்டிக் பிளான்ட்டோ ஃபோலியேஜ் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கைண்டில் சிங்கோனியமில் இந்த ஃப்ரோஸ்டட் ஹார்ட் ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் சிங்கோனியம் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் கம்பேர் டு அந்த சிங்கோனியம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த ரோப்பை வச்சு நான் அதுக்கு ஒரு ஸ்டெம் அண்ட் அந்த ஸ்டெம்மையும் அந்த போலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கட்டிடணும். அப்போ தான் வந்து அதை பிடிச்சி வளரும். இல்லாட்டி வந்து பிளான்ட் தனியாக அந்த ஸ்டெம் தனியாக இருக்கும். ஸோ எப்போவுமே அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லாவே நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த பிளான்ட்டு. ஸோ இந்த ஒரு லீஃப் மட்டும் பின்னாடி இருக்குது, நல்ல பெரிய லீஃபு. ஸோ லெட் இட் பி. ஓகே, ஸோ we are done. How it look guys? நைஸில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளான்ட்டுக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ஒரு குவிக் ஓவர்வியூ பார்த்துருங்க. ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட், என்னோடய மெஜஸ்டிக் தான் பாட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் அந்த பிளான்ட்டு. ஸோ ஒரு சில லீவ்ஸ் வந்து கொஞ்சம் எலோஷ் ஆகிருக்கு. நம்ம அதை வந்து ஆஃப்டர் பாட் பண்ண பிறகு கட் பண்ணிடலாம். ஓ காய், சாரி, ஆக்சுவலாக நான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினச்சேன். பார்த்தா வந்து நான் பாட் பண்ணும்போது ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக இதுதான் பாட் பண்ணியிருக்கிறது. நார்மலாக பாட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து பீட் மாஸோட மோஸ்போல், ஓகேங்களா. ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி, அந்த ஸ்டெம் அட்டாச் பண்ணுற மாதிரி நான் ரோப்பை வச்சு கட்டியிருக்கேன். ஸோ பீட் மாஸ் வந்து கொயரை விட கொஞ்சம் நல்லாவே வாட்ரு வந்து ஸ்டே பண்ணிக்கும். ஸோ ரூட் க்ரோத்துக்கு நல்லாவே இது ஹெல்ப் பண்ணும். ஸோ மேபி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். சேம் ஸ்டெப் தான். ஸோ இதில் வந்து நல்லா அந்த ஸ்டெம்மை வந்து அட்டாச் ஆகிற மாதிரி சென்டரில் கட் பண்ணிட்டேன். அந்த ஒயர், அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதை ஸோ கொடுத்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து கட்டிட்டேன்.
ஸோ இதுதான் இப்போதைக்கு இதோட லுக்கு. ஏன்னா ரூட் கீழே இருந்தால் மட்டும்தான் வளரும்னு இல்லை, நீங்கள் ரூட் வந்து அந்த மாஸ்க்குள்ளே போகும்போதும் அங்கே நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஸோ என்னோடய ஃபேவரட் பிளான் கிகஸை பாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதிலேருந்து நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் வந்து என்னோடய டிஐஒய் மாஸ் போல் தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் பீட் மாஸ் அண்ட் வந்து ஸ்பாக்னா மாஸ் ரெண்டுமே மிக்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிற ராப்பை வச்சு நான் பண்ணது. அது ஒன்று இருந்துச்சு, ஒரு பிளான்ட்லேருந்து நான் அதை எடுத்துட்டேன். ஸோ இது இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நம்ம இதுலேயே பாட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து கோகோ கோயரில் யூஸ் பண்ணலாம். பீட் மாஸ் இது வந்து அமேசான்லேயே கிடைக்கும் உங்களுக்கு, அந்த பீட் மாஸ் போல். ஸோ அண்ட் வந்து நீங்களாகவுமே டிஐஒய் கூட பண்ணிக்கலாம். தனியாக வந்து கோகோ கோயரோ இல்லை தனியாக வந்து உங்களுக்கு மோஸ்லாம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிற இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வந்து இந்த மாதிரி இது கொஞ்சம் ஒரு மாதிரி கம்பி மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து உள்ளே ஃபில் பண்ணி கட்டிக்கிட்டேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து எந்த ஷேப் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மேபி உங்களுக்கு யாருக்காச்சும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். அது வேணால் ஒரு வீடியோவாக பண்ணலாம், எப்படி அதை மாஸ் போல்ஸ் எப்படி வந்து நம்மளே க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ள பாட்ஸில் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுருங்க. சென்டராக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மண்ணோட உங்களோட சாயிலை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து சென்டர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு நான் ரொம்ப பெரிய பாட் எடுக்கலை. சேம் ரீசன் தான், ஸ்டார்டிங்கே பெரிய பாட் கொடுத்தோம்னா நம்ம அது ரூட்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணோம், லீவ்ஸுக்கு இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட் இங்கே செட்டில் ஆன பிறகு மேபி நம்ம 1 or 2 monthsக்குள்ளே அப்சைஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டாக சென்டராக வச்சுட்டு நம்ம வந்து திரும்ப ரிமைனிங் சாயில் அதில் ஆட் பண்ணிகிட்டே வரணும். கரெக்டாக அப்போ தான் வந்து ஒரு சென்டராக நம்மளை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் வந்து அதோட ஈச் நோடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்மில் வந்து அந்த நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் எல்லாமே வந்து நோட்ஸ் ஒரு ஸ்டெம் எல்லாமே வந்து அந்த மாஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, லைக் அதில் டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். ஃபுல்லாக சாயில் ஃபில் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ வச்சுருக்கிற அந்த மாஸ் பால் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கா இல்லை லூஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக அது மாஸில் டச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம கட்டிடணும். அப்போ தான் கரெக்டாக அதை பிடிச்சி வளரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே சாயில் நிறையவே நான் போட்டிருக்கேன். ஸோ நல்லாவே ஸ்பேஸும் இருந்துச்சு. ஓகே, ஸோ இது ஆல்மோஸ்ட் டன். பாருங்கள், இது அதோட ஃபைனல் லுக். நல்லா இருக்குல்ல? ஸோ இது நல்ல ஒரு வெல்வெட் டெக்ஸ்டர் இருக்கும். இந்த பிளான்ட் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவானா நல்ல ஒரு வெல்வெட் ஃபீல் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பிளான்ட்டு, வளர்ந்தால் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த அப்டேட். ஸோ இந்த மாதிரி நம்ம பாட் பண்ண பிளான்ஸோட அப்டேட் எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்கமிங்கில். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். யாராவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா
ஸோ இது என்னோட இன்னொரு மாஸ் போல். ஸோ இதையும் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ லாஸ்ட்டாக கொயரில் பீட் மாஸில் அப்புறம் நான் டிஐஒய் பண்ண அந்த மாஸ் பால் பார்த்துருப்பீங்க. ஸோ இது நான் வாங்கினது. இது கம்ப்ளீட்டாக ஸ்பாக்னர் மாஸ் அண்ட் பிளாஸ்டிக் உள்ள அந்த வெளியே அவுட்டரில் வந்து பிளாஸ்டிக், அதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து அந்த ரூட்ஸ் உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாமே பாட் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டமால் டிமில் நாங்கள் உங்களுக்கு சவுண்டு கேட்டுட்ருக்கோம் இந்த என்டையர் வீடியோவில், பிகாஸ் அங்கே பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஹாப்பி திவாலி டு எவ்ரி ஒன். ஸோ ப்ளீஸ் சேஃப் அண்ட் செக்யூராக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். பாய்.